ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன நாங்க பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் சிம்ரன் நம்மள முக்கியமா எந்த ஃபேவரட் எந்த ஃபேவரட் இல்லை பார்த்ததுல நான் நடிச்சபடியன் பேர் எனக்கு தெரியல. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆவேசத்துல ஃபஹத் ஃபாசிலோட விருப்பமான நபர் என்ற மாதிரி அந்த மூவில ஃபேவரட் நபரா இருந்திருப்பேன். அந்தபடியும் நடிச்சிருக்கு. எனக்கு எல்லாம் போஸ்டர் இருக்கு. சிம்ரன் தமிழ்ல பாத்தீங்கன்னா யூடியூப் தமிழ்ல சிம்ரன் சசிகுமார் ஒரு குடும்ப சசிகுமார் நடிக்க போறாரு. இது இவ்வளவு தமிழை மக எனக்கு இது உங்களுக்கு தமிழ் படம் என்ன தமிழ் பாக்கிக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு 4 பேரு கொண்ட ஒரு ஃபேமிலியில நடக்கிற ஏதோ ஒரு ஸ்டோரி. அவ எங்கேயோ டூர் ஏதாச்சும் போப்பினுமோ இங்கேயோ இன்னும் தெரியல, ஏதாச்சும் பேக் கத்திரிக்காரம் பட்டி கொண்டிருக்க குடும்ப பொறுப்பான சசிகுமார் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடும். ஒரு இடம் கூட்டின்னு வரோம். என்ன கேட்பறாங்க தாய்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சொன்னேன் டூர் தான் வலிக்கிற போறாங்க. இது கதவா வலிக்குது. அம்மாக்கு தெரிஞ்சா செருப்போட அடிப்போம். சின்ன வயசுல காணாம போனிட்ட பழச படிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு. முதல்ல கதியே கிளம்பு. ஏன் கத்திரீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுறீங்க போல. இலங்கை தமிழ் ஓமுங்கோ நல்ல வடிவான பெட்டை. அடிவான பெட்டை கதைகள் மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு யாருங்களா? மணி அண்ணன் மணி கூட இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேண்டாமட்டு நான் நினைச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம். ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்து கொண்டு விடக்கூடாது. அதுக்கு அவசரம் இல்லையா? சொந்த வீடு வீட்டை விட்டு ஓடினுவாப்பா. அது சொந்த வீடு இல்ல, ஹவுஸ் ஓனர். அதான் வாடகைக்கு இருக்கு. எந்த நேரத்திலயா ஒளி எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவு ஓட்ட வழியா வெளியே யாரு வந்திருக்காங்கட்டு பாரு. ஓம் நீதான். ஓம் நீதான். ஓ ஹலோ சார், எல்லாம் இன்னைக்கு இரவு குடும்பத்தோட ஊர் விட்டு ஓடி போறீங்களே. உங்களோட மகன் சொல்லி போனோம். அதான் ஓடி போறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கூட்டி கொண்டாங்க. டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? டீ தூள் எந்த பேக்ல வச்சுன்னு தெரியலங்க. நல்லா கொடுங்க வாங்கிடு. வரல ஃபேமிலி சார், டீ குடிப்பீங்களோ? வலிக்கிட்டாங்க ஒரு மாதிரி. சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதாண்டா. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பாதான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவை நான் போட்டு கொடுக்க கூடாது. கப்பல்ல போறாங்களா அங்க? வசந்தி, போற வழியில தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண சொல்லாதீங்க. ஐயோ ஐயோ, போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ பழைய சிம்ரன் எனக்கு ஞாபகம் வர பஞ்சதம் பெறும். கிளம்பலாமா? நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன ஒரு சீரியஸான ஒரு சீன் காமெடி சென்ஸோட இருக்கும் போல இருக்கு.
நிறைய நாள் கழிச்சு இப்படி நான் சிரிச்சதே இல்லை. திடீர்னு சரி. மனசால சிரிச்சது இந்த டயலாக். அதுவும் இந்த டீசர் இப்படி இருக்குண்டா மூவி எப்படி அந்த பெரிய ஒரு சீன் இந்த பெடியன் சைலண்டா போச்சு அந்த ஷூவோட நடக்க அதுக்கு அந்த அவட்ட ரியாக்ஷன் சசிகுமார் நல்லா புரிஞ்சிருக்கு இந்த கேரக்டர்னு. அந்த வயசானால கொஞ்சம் வயசான அப்பாவை சிம்ரனும் புயர்ல கிடைச்ச சிம்ரன் காமெடி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நல்லா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். டைரக்டர் யாரு இது? அபிசான் ஜீவின் ஜீவின் யாரு இது தெரியல டைரக்டர். பட் மியூசிக் எங்கட வேற லெவலா இருந்துச்சு. அதுவும் சோ டிஃபரெண்டான ஒரு மூவி பார்க்க போறோம். நிறைய நான் கலெக்ஷன் வைக்கிறேன் பாப்போம் எப்படி டெய்லர் டீசர் இனி அடுத்த ஆப்டர் நான் உங்களுக்கு என்னோட இணைஞ்சிருங்க நான் சுடச்சுவ தருவோம். சோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு டோட்டலா ரியாக்ஷனை பார்க்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகின்னு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இத்துடன் விடைபெற்றுக் கொள்ளும். நான் உங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கனிஷ்ட நன்றி. வணக்கம்.